டாக்டர் கேஜே யேசுதாஸ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் SP பாலசுப்ரமணியம் அவர்கள், வணக்கம் சார். இன்றைக்கி ஒரு நல்ல நாள். காரணம் என்னன்னா, இன்றைக்கி குரு பௌர்ணமி. பக்கத்துலேயே குரு இருக்கார். இந்த இன்டர்வியூ வரும்போது அவர் கால் தொட்டு ஆசீர்வாதம் தான் வாங்கினேன். இந்த சங்கீதம் தான் பெருசுன்னு சொன்னது. அதுக்கு எத்தனையோ காலம் எப்போ எழுதினதுன்னு யாருக்கும் தெரியாது. ஜெப கோடி தியானம், தியான கோடி லயம், லய கோடி கானம், கானாத் பரதரம் நகி. அதாவது ஜெபம் ஒரு கோடி ஜெபிக்கிறது தான் ஒரு லயம். அந்த லயம் வந்த உடனே ஒரு கானம், அதுக்கு லயம். ஜெபம் ஜெப கோடி தியானம். ஜெபிக்க கோடி கோடி நீங்கள் ஜெபிக்கும் போது தியானம் வரும். தியானம் கோடி பண்ணும்போது லயம் வரும். லயம் கோடி வரும்போது தான் ஒரு கானம். அந்த கானத்தோட நிலைமை உங்களுக்கு புரியும். கானம்ங்கிறது எந்த இதுக்கும், எந்த சகோதரர்கள், எந்த மதத்தில் சேர்ந்த சகோதரர்கள் அவங்களும் பாட்டில் தான். இப்போ முஸ்லீம் சகோதரர் அவங்க அல்லாஹ் அக்பர், அது சங்கீதத்தில் தான் இருக்குது. எதில் எடுத்தாலும் சங்கீதம் இல்லாமல் கிடையாது. அது பகவான் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் இஷ்டப்பட்டு தான் ஆகணும். மக்களை மனசோடு மனசு இணைக்கக்கூடிய பவர் சங்கீதத்துக்கு. மொழி தெரியல என்ன கூட இனிமையான ஒரு குரலுக்கு, இனிமையான ஒரு ராகத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. அது இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ ஊடகங்கள்ல யூடியூப்ல என்னென்னமோ வருதுல்ல, அவங்கவுங்க மொழி தெரியாத மொழியில பாடினா கூட அந்த இசை, அவங்களுடைய வாய்ஸ், அந்த மியூசிக், எவ்ரிபடி இஸ் நவ என்ஜாய். இத்தனை மொழியில நாங்க பாடிருக்கவே முடியாது. இல்லைங்க, அருமையாக ஆரம்பிச்சு. என்னோட வாழ்க்கையில நான் ஐ ஸ்பெண்ட் மை 10th வரை தான் படித்தேன். காலேஜ் போகல. 10th எப்படியாவது முடிச்சதுன்னுங்கிறது அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஐ வாஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் எனி சப்ஜெக்ட் தான் மியூசிக். சப்ஜெக்ட் இல்லை, மியூசிக்கே தவிர வேற எதுவும் என் தலையில ஏறாது. யூ கிவ் மீ ஏ மியூசிக் வித் ஏ poetry, I will by heart it and sing. அப்போ எனக்கு மூளை இருக்குங்கிறது ஐ ப்ரூவ் டு தி பப்ளிக். பப்ளிக் மீன்ஸ் டீச்சராக இருந்தாலும் சரி, ஃபாதராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி. அதை வச்சுட்டு நான் ஈவினிங் ஓடும் மாஸ்டர்கிட்ட படிக்கிறதுக்கு, மியூசிக் படிக்கிறதுக்கு. இந்த எஜுகேஷன் முடிச்சுட்டு, இந்த டைம் முடிச்சுட்டு எனக்கு அவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த சின்ன வயசில் ஐ ஸ்டார்டட் அ ஸ்கூல் லைக் தட். எப்படின்னா, ரொம்ப மிடில் கிளாஸ், forget about the higher classes, they will manage it somehow, but middle class பசங்க, அவங்க wife and husband will be working hard. அந்த குழந்தைகளை யார் பார்க்குற? குழந்தைகளை நீங்கள் பிறந்து ஒரு அளவுக்கு பார்க்குற ஒரு அளவுக்கு வரும்போது நீங்கள் கொண்டு விட்டுடுங்கோ. ஈவினிங் வர அங்கே படுத்துக்கிட்டோம், அவங்க பாலோ பிஸ்கட்டோ ஏதோ கொடுத்துட்டு, நோ எஜுகேஷன், நத்திங், பேபி செட்டிங் லைக். அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்து they will see some good stories, old, இதெல்லாம் அப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். நீங்க பாடின ஒரு பாடல் தளபதி படத்துல, இசைஞானி இளையராஜாவுடைய இசையில, காட்டுக்குயிலும் மனசுக்குள்ளே பாட்டுக்கொன்று பஞ்சம் இல்லை, நட்பை பற்றிய பாடல், கொண்டாட்டத்தை பற்றிய பாடல். அதுல நட்பை பற்றி ரொம்ப ஒரு உயர்வா சொல்லியிருப்பாங்க. நீங்க பாடின ஒரு லைன் சார் அந்த பாட்டுல வரும், நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். அது அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த லைன் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அவங்க நான் ரஜினி, நான் மம்முட்டின்னு அழிஞ்சிருந்த காலம்லாம் உண்டு. அந்த நட்பு இப்ப நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு அது பூர்ணமா இருக்கு. சம்பூர்ணமா என்னோட தம்பி, என் அம்மா, அவர் அம்மா வயத்துல நான் பிறக்கல, என் அம்மா வயத்துல அவன் பிறக்கலன்னா ஒரு இருக்க தவிர, பட் அதோட ஜாஸ்தி நட்பு இருக்கு. எப்ப ஆரம்பிச்சது சார்? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரீகலெக்ஷன்? உங்களுடைய நம்ம எப்போ பார்த்தாச்சா அப்போல இருந்து இருக்கேன். ஆக்சுவலா அண்ணா வயசுலயும் வித்யிலையும் சினிமா துறைக்கு வந்ததும் சீனியர், எனக்கு நிறைய சீனியர் அவர். நான் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்ததுனால தெலுங்கு மட்டும் எனக்கு வரும். மெட்ராஸில் இன்ஜினியரிங் படிக்க வந்திருந்தேன். எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு 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 அழகான விஷயம் என்ன நடந்ததுன்னா, தெலுங்குக்கு என்ன அறிமுகப்படுத்த இசையமைப்பாளர் கோதண்டபாணி அவர்களை இவரையும் அறிமுகப்படுத்தினார். தெலுங்குல முதல்ல இவர் பாடின பாட்டுகள் எல்லாம் நான் கச்சேரியில் பாட ஆரம்பித்தேன். ஓ நின்று சந்தமாமான்னு ஒரு பாட்டு, நின்று சந்தமாமா, அது அந்த பாட்டெல்லாம் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு குரல் அப்போவே சினிமா உலகத்துக்கு கிடைச்ச. வந்த உடனே தம்பி சொன்னது என்ன, குரு பௌர்ணமி. இன்னைக்கு அந்த குரு பௌர்ணமி
அந்த குரு பௌர்ணமியை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுனால குரு கடாட்சம் ரொம்ப இருக்கு அவருக்கு. அதுதான் அவர் வந்து கோதண்டபாணின்னு ஸ்டுடியோ வச்சாரு, அவருக்கு இல்ல. அப்புறமா வந்து சினிமாவில் பாடும்போது அவரும் பிஸி ஆனார், நானும் பிஸி ஆனேன். எங்கேயாவது 2 பேர் ஒரு ஸ்டுடியோவில் அவர் பாடி வெளியே வரும்போது போகும்போதோ நானும் பயம் பக்தி இருக்கேன் அவர் கண்ட ஒதுங்கி வணக்கம் வைக்கிறது, நல்லா இருக்கிறியா தம்பின்றது அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சேர்ந்து பாட ஆரம்பிக்கும் போது ஒரே மைக் பகிர்ந்துக்கு, அந்த காலத்தில் 2 மைக் கூட இல்லை, ஒரே மைக்கில் தான் பாட வேண்டிய. தென் இட் வாஸ் அந்த அப்பதிலிருந்து ஒரு நட்பு, ஒரு அழகான ஒரு பந்தம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணும்போது we have become very close, very very close, and he is more than a brother to me, more than a guru to me. அதனால தான் நான் வந்து இந்த எஸ்பிபி 50 அப்படின்ற 50 வருடம் அது சம்பூர்ணமானதுக்கப்புறம் ஒரு உலக டூர் பண்ணோம். போகிறதுக்கு முன்னால் முதல்ல அவருக்கு பாத பூஜை பண்ணி தான் நான் கிளம்பினேன். அவரும் ஒரு வார்த்தை, அவருக்கு பாத பூஜைனா வரமாட்டாருன்னு எனக்கு பயம். ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சிருக்கிறேன், நீங்கள் வரணும்னு வந்தார். அன்னைக்கு எல்லாம் எப்படி நடக்குதுன்னா திதி பிரகாரம் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு. ஸோ நாங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அவர் பாத பூஜை பண்ணி, இதை விட நான் வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவரை அருமையான ஒரு கடவுள் கொடுத்த வரம் அவருடைய குரல். மொழி என்ன இருந்தாலும் சரி கேட்டுட்டே தூங்கலாம். Every song will be like a lullaby for anybody else, and such a beautiful deep voice, divine voice, very divine voice. இப்போ அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிஷி பார்க்குற மாதிரி எனக்கு அப்படி இருக்கு. சும்மா வளர்ந்தாச்சு அவ்வளோதான். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு வெளிப்படையா என்னென்னமோ பேசினாலும் மனசுக்குள்ள இருக்கும் நான் அந்த ஜாதி, இவன் அந்த ஜாதி. இவன் அவர் பர்த்டேக்கு சர்ச்சுக்கு எப்படி போறாரோ மூகாம்பா டெம்பிள் போய் அங்கே பாடாமல் இருக்க முடியாது. எல்லா கோயிலுக்கும் போறாரு, எல்லா மசீதுக்கும் போறாரு, எல்லா சர்ச்சுக்கும் போறாரு. எதுவுமே வந்து நான் இது அவர் பேர் அப்படி வச்சதுனால யேசுதாசனுக்கு ஈஸ் அ கிறிஸ்டியன். அவர் வந்து எனக்கு ஹீ இஸ் ஏ யூனிவர்சல் மியூசிஷியன். ஐ டோன்ட் அவர் இதுக்கு தான் சம்பந்தப்பட்டவர்னு சொல்லவே முடியாது. இசைன்றது வந்து யூனிவர்சல். ஸோ இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான டிவைன் மியூசிஷியன் யேசுதாஸ் அவர்கள். அந்த ரெஸ்பெக்ட் ஒருத்தர் மேலே இருக்கும்போது, அதே மாதிரி அவரும் என்ன நிறைய தடவை ஒரு எல்டர் பிரதர் மாதிரியே சொல்லியிருக்கார், ஏன்பா பாட்டு பாடுறதுக்கு நம்ம ஒரு ஜென்மம் கொடுத்துருக்கார் கடவுள், நீ ஏன் போய் இந்த சினிமா ஷூட்டிங்கு இந்த வெயில் எல்லாம் போய் கஷ்டப்படணுமா, ஹாப்பியாக அது வந்து ஒழுங்காக நீ இதுக்கே யூஸ் பண்ணலான்னு. நான் ஒரு ஹர்பன் மௌலா மாதிரி, எனக்கு எப்போவுமே என் மேலே நம்பிக்கை கம்மி. ஏன்னா இசை வந்து முறைப்படி நான் கற்றுக்கலன்னு அது எத்தனை தடவை சொல்லும்போது என்ன அங்கே திட்டு இருக்காரு. என்ன ஜென்மமா இது கிடைச்சிருக்கு, அது ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுத்து மேடையில திட்டு இருக்காரு. என்ன ஏன் அப்படி ஜென்மத்தில் எவ்வளவு படிச்சிருக்குங்கிறது உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அதனால நீங்கள் இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு பாடுறையோ அது நீ அந்த ஜென்மத்தில் படித்ததுக்கு காரணம். இதோ ஒரு புண்ணியம் அது. ஸோ அதை பற்றி நீ சொல்லாது, உனக்கு தெரிஞ்சது நீ பண்ணு, நேர்மையா இரு, அதை பற்றி சின்சியராக வேலை பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்டது எங்களுடைய பந்தம். வேற எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இருக்கு எங்க வாழ்க்கையில. எனக்கு மறக்க முடியாத ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்கு, அது சொல்லிடுறேன். அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு சுகமா இருக்கு கேட்கறது. நான் கச்சேரி முடிஞ்சதுல அது ஒரு லெசன் கூட மற்றவங்களுக்கு, இந்த ஆர்கனைசர்ஸுக்கு ஒரு லெசன் கூடன்னு வச்சுங்களேன். கச்சேரி முடிஞ்சு ஆர்கனைசர்ஸ் யாருமே இல்லை. நாங்கள் ஒரு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து தானே ஆனோம், ரோட்டில் படுக்க முடியாது. என்ன வந்தாச்சு, ஒன்றுமே இல்லை. சாப்பாடுக்கு யாரும் வந்து கேட்கவும் இல்லை, ஏதாவது சாப்பிட்டாச்சா ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஒரு பழம் அங்கே ஏதோ ஒரு ஆப்பிளோ ஏதோ இருந்தால் அதை கடிச்சு பிடிச்சிட்டு படுத்து தூங்கலான்னா ஒரு டெக் டெக் டெக்னா ரூமில் ஒரு சத்தம், ரூம் சர்வீஸ் அப்படின்னு. ஓஹோ, ஏதோ பாவம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா என் தம்பி ரைஸும் சட்னி, இது அவங்க எப்பவுமே எங்கே போனாலும் ரைஸ் குக்கரும் ரைஸும், ரைஸ் எங்கே கிடைக்கும் தான் ஒரு சட்னி இல்லைன்னா பவுடர், நெய், இதெல்லாம் நெய்யும் கிடைக்கும். பவுடரை கொண்டு போவாங்க, அந்த பவுடரில் கலக்கிட்டு
அதோட ருசி என் தம்பி கொண்டு வந்து கொடுத்த மறக்க முடியுமா? பசிக்கிறது இல்லை, அந்த அன்பு. அந்த அன்பை பத்தி நான் சொல்லும்போது எப்போதுல இருந்து ஜென்ம ஜென்மமா இருந்திருக்கும்னு சொல்றேன் நான். அங்கே என் தம்பிகள் வரலையே, இவன் தானே வந்தான், இவர் தானே வந்தார். இவர் தப்பு தப்புப்பா. முதல் சொன்னது ரொம்ப கரெக்ட், ரெண்டாவது தடவை சொன்னது பெரிய தப்பு. அந்த மாதிரி ஒரு பந்தம் இருக்கு. அது மற்றவங்களுக்காக இல்லை, எங்களுக்கு. ஒரு பழைய பாட்டு கூட இருக்கு, சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே இல்லாத பழைய பாட்டு இருக்கு. ஆனா இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற பாக்குறப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறது ஒண்ணு, ரெண்டாவது அந்த இது வந்து ஒரு நிமிஷம் சாரி ஒரு கேமராக்காகவோ பாராட்டுறதோ கிடையவே கிடையாது. இது எங்களுக்கு தாண்டியாச்சு. ஆமா தாண்டியாச்சு. அவரும் 60 வருஷமா பாடிட்டு இருக்காரு, நான் 54 வருஷமா பாடிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து தனியா கிரீடங்கள் வைக்கிறதோ இல்லைன்னா அவரை பத்தி நான் பேசினா எனக்கு ஏதாவது கிடைக்கும், என்னை பத்தி அவர் ஆசீர்வாத பூர்வமா பேசினா கிடையவே கிடையாது. உண்மை இது. எங்க இசை எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையான அபிப்பிராயம். இது ஒரு அபிப்பிராயம் நாங்க சொல்றோம் தவிர மற்றவங்களுக்கு அது ஒரு லெசனா இருக்கு. ஏன்னா இரு பெரும் ரொம்ப அது முக்கியமான சார். இதயமும் இதையும் பவித்திரமா இல்லைன்னா, புனிதமா இல்லைன்னா எந்த கலையும் களை கட்டாது. மனசுல ஏதாவது ஒரு கல்மஷம் வச்சுக்கிட்டு அது வெளிப்படையா பேசும்போது வந்து அது ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உண்மையான அதுக்கு தான். அதனால தான் எங்க பந்தம் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கு. இல்லைன்னா அது எங்கே நாங்கள் இல்லாத போது அவர் என்னை பற்றி பேசினாலும் நான் அவரை பற்றி பேசினாலும், நானா இருந்தால் எழுந்துச்சு முதல்ல ஜேசுதாஸ் அப்படின்னா வணக்கம் வச்சுட்டு தான் உட்காருவேன். அவரும் அவ்வளவு அன்பாக பேசுவார். என் தம்பி, அவன் என் தம்பி, அப்படிப்பட்டவன் அப்படின்னு தான் சொல்லுவார். இதை விட என்ன சார் வேணும்? எத்தனை நாளுக்கு நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அத்தனை நாளுக்கு நம்ம பாட போகிறோம். வாழ்க்கையில் ஆரோக்கியம் எவ்வளவு நல்லா இருக்கோ அத்தனை நாளுக்கு பாட போகிறோம். ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க எப்படிப்பட்டவங்க, மனிதநேயம் எப்படி இருந்தது, இதை பற்றி தான் பேசணும். நம்ம நல்லா பாடுறோம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்னா கஷ்டப்படுறோம், அதுக்காக நாங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறோன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஆமாம் அவங்க குடும்பம் பிழைப்புறதுக்காக வந்து அவன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அது இல்லை, நீங்கள் குழந்தைங்கள் வளர்ந்ததை பார்க்க முடியாத காலகட்டத்தில் நாங்கள் அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு விதமான ஒரு தியாகம் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, யாருக்கும் கிடைக்காத வரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் இசை ஞானம் இருந்திருக்கலாம், ஆனால் வாய்ப்புகள் எங்கள் 2 பேரும் கிடைச்சது. ஏறத்தாழ ஒரே சமயத்தில் இருக்கும்போது கூட அவருக்கு எப்பவுமே கம்மி, எனக்கு ஜாஸ்தி, அவருக்கு ஜாஸ்தின்றதே கிடையாது. we were always busy, we are still busy. கடவுள் வந்து ஒரு ரசிகர் மூலமாக அவங்க மனசுல ஏறி எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது காக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது பத்திரமா பவ்யமா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஃபியூச்சர் பத்தி யோசனையே கிடையாது. ஏன்னா நல்லா இருந்தோம், எங்களை பத்தி நல்லா தான் நினைப்பாங்க. நீங்க 2 பேரும் பேசுறத பாக்குறப்ப ஒரு கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு 6 மனமே 6ல ஒரு லைன் சொல்லியிருப்பார், போட்டிருப்பாரு, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்ட்டு. நீங்க அதாவது சாதனையாளர்கள், வாய்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு கான்செப்ட் போட்டு டாக்டர் கேஜே யேசுதாஸ், டாக்டர் எஸ்பி பாலா அவங்க வந்து பார்க்க வர ரசிகர்கள் வந்து உங்களை இமயமலையாட்டம் பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த பணிவை பார்க்குறப்ப நீங்க சொல்றது அதுதான் கரெக்ட். அதாவது உயர உயர நீங்க கொஞ்சம் பணிவா இருந்து இந்த நட்பு, இந்த அன்போடு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது சாதனையாளர்கள், வாய்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு கான்செப்ட் போட்டு டாக்டர் கேஜே யேசுதாஸ், டாக்டர் எஸ்பி பாலா அவங்க வந்து பார்க்க வர ரசிகர்கள் வந்து உங்களை இமயமலையாட்டம் பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த பணிவை பார்க்குறப்ப நீங்க சொல்றது அதுதான் கரெக்ட். அதாவது உயர உயர நீங்க கொஞ்சம் பணிவா இருந்து இந்த நட்பு, இந்த அன்போடு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. நம்ம ஆர்வம் நிறைவேறணும்னா மனசுத்தி உண்டாகணும். முதல்ல மனசுத்தி உண்டாகிறதுக்கு காரணங்கள் பல விதம் இருக்கு. அப்பா அம்மாவோட பழக்க வழக்கங்கள் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது, அதுல இருந்தா வருது. முக்கியமா நான் அவரை பற்றி சொல்றேன். இங்கே ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் லஞ்சிஷ்னு வந்திருக்கார். அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் ஒரிஜினலி கேரளைட்டாக இருந்தாலும் அவர் வடநாட்டில் இருக்கார், குஜராத்தில் ஏதோ வேலையை பண்ணிட்டுருக்கார். அவர் வந்து இசை கற்றுக்கணுன்னு முதல்ல எங்கிட்ட வந்து இசை கற்றுக் கொடுங்க. நானே கற்றுக்கல. ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, அது கிளி மாதிரி பாடிட்டு போகிறேன். நீங்கள் ஒழுங்காக இந்துஸ்தானி வேணுமா, உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்டேன்.
அங்கே இருக்கிறதுனால ஹிந்துஸ்தானி அப்படின்னாரு. யூ கோ டு சுரேஷ் வாட்கரன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இசையமைப்பாளர் இருக்கார், இசை கலைஞர் இருக்கார், அவங்கக்கிட்ட போனார். தென் ஹி குட் நாட் கண்டினியூ. நீங்கள் இங்கே இருக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு வழி, கோ டு டாக்டர் யேசுதாஸ், பிகாஸ் லாங்குவேஜ் வைஸ் ஆல்சோ இஸ் கம்ஃபர்டபுள், யூ கோ அண்ட் லேர்ன். எத்தனையோ வருஷமாக அவரோடு இருந்தார். அங்கே இருந்தாலும் சரி, அப்பப்போ வந்து இவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கார். அவர் அப்பப்போ எனக்கு வந்து சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் he sent ஒன் மந்த் பேக் ஒன் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அண்ணா. அவர் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு புக்கு வச்சுக்கிட்டு எழுதுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கார். அவர் கீழே என்ன கேப்ஷன் வச்சாருன்னா, நித்ய வித்யார்த்தி ஸ்ரீ கேஜே யேசுதாஸ் மை குரு. நித்ய வித்யார்த்தின்னா எவ்ரிடே ஸ்டூடெண்ட். Every day he is a student, that's all. He is still learning because the music is ocean, and unless you have passion, அதில் ஒரு அயோட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த பேஷன் எப்போ இருக்குன்னா ரெஸ்பெக்ட் இருக்கும்போது தான் இருக்கும். that passion he has got. For me, my passion is because I know what I don't know. நான் இருக்கிறது வந்து எவ்வளவு அழகாக அது ப்ரெசென்ட் பண்ண முடியுமன்ற பேஷன் இருக்கணும். ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போனதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவன் ஓகே பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைக்கவே கூடாது. சில பேர் வந்து ஏடாகூடமான மியூசிக் டைரக்டர்ஸும் வருவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றது. ஆனால் ஒத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு சில நேரம் கரெக்ட் பண்ண முடியாது. சிலர் வந்து ரொம்ப பவ்யமாக, ஐயா எனக்கு தெரிஞ்சது கஷ்டம், இது மாதிரி பண்ணியிருக்கிறேன், இது நீங்கள் அழகுபடுத்தி கொடுத்துடுங்கன்னுவாங்க. ரொம்ப மனோதர்மம் ஆனந்தமாக பாடி கொடுத்துட்றோம். சில பேர் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம பார்த்து யேசுதாஸுக்கோ பாலசுப்ரமணியத்துக்கோ நம்ம அறிகுறி சொல்கிறோம், நம்ம பெரியவங்க நினைக்கணுன்றதுக்காக நடனம் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒழுங்காக பாடவும் தெரியாது, ஒழுங்காக ஸ்வரம் சொல்கிறதும் தெரியாது. அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணுறது? ஏன்னா இசைன்றது வந்து ரொம்ப அழகாக செய்ய வேண்டிய விஷயம். ஐயா என்னை விட்டுருங்கோ, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, நான் போயிட்டு வரேன்னு போடுறது பெஸ்ட்டு. இல்லைன்னா அவனை அந்த மூர்க்கனுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்படி வரணும்னா மியூசிக்கு மேலே இருக்கிற பேஷனால் தான். நம்ம எப்படி பாடினாலும் சரி பணம் கொடுத்துட்றாங்கன்னு போயாச்சுன்னா அநியாயம் பண்ணுறது. அந்த பேஷன் கம்ஸ் வித் டிவோஷன். ஸோ அந்த ஆர்வம் இருக்கணும். இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? அடே இந்த மியூசிக் டைரக்டர் இவ்வளோ அழகாக பண்ணார், எம்எஸ் விஸ்வநாதன் வாஸ் டூயிங் சச் எ கிரேட் ஜாப். அந்த பாரம்பரியத்தில் வந்து இளையராஜா பியூட்டிஃபுல் ஜாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் இஸ் டூயிங் சம்திங். அப்படி வடநாட்டுக்கு போயாச்சுன்னா எஸ்டி பர்மன் நினச்சோம், அடி பர்மன், இப்படிலாம் கூட இசை பண்ண முடியுமா? என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுல்ல? அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? அந்த பேஷன் இருக்கணும். If you want to learn and if you respect others, the passion automatically comes. Without passion, you cannot travel 1 inch forward. எனக்கு இது தெரியும், நான் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு நினச்சா எங்கள் பேஷன் என்ன இருக்குது? You cannot learn anything more than that. Yeah, he is a நித்ய வித்யார்த்தி. Still, even in aircraft, if you goes, ஏதாவது ஒரு கிரந்தம் இருக்கும், மியூசிக்கல் கிரந்தம், என்ன கேட்டிருக்காரு லிரிக்கு பற்றி எல்லாம் தியாகராஜர், இது நான் எப்படி பாடுறேனே, இது கரெக்டாக இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா மற்றவங்களுக்கு அவர் கொலீக்ஸ் நிறைய இருக்காங்க, நிறைய கிரேட் பீப்புள் ஆர் தேர், தெலுங்கு தெரியாதவங்க. சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஏன்னா சினிமாவில் வந்து இந்த பிரிவுகள், அதாவது பிரிவினை, அதாவது அந்த பாஷையோட ஒரு பண்டூரி தி கொலுவு அது எடுத்து சொல்லணும். இல்லைன்னா கொலு வியவையான்னு பாடுறான், அது தப்பது. அந்த பெந்தம் இது இருக்கே சந்தி தெரியணும். அப்போ அதுக்குன்னு இல்லை அது நான் எங்கள் ட்ரெடிஷன் தான், அது அப்படி தான் பாடும். நம்ம குரு அப்படி தான். சரி, குருவை நீ வணங்கு, அதை பற்றி இல்லை. நீ வந்து தப்பு தெரிஞ்சிட்டு தப்பு தான் அங்கிறது தெரிஞ்சால் நீ கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஞானம் இருக்கே, அந்த பாஷைக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? பண்டூரி தி கொலுவு அப்படி பாடல. அதுக்கப்புறம் இயவைய ராமா, அது நல்லா இருக்குது. இல்லைன்னா கொலு வியவையான பாடினா எப்படி இருக்கும்? அப்போ அவங்களுக்கு பிறந்த அந்த பாஷையிலே அந்த அம்மா மதர் டங்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மதர் டங்காரங்களுக்கு என்ன தோணும்? என்ன இவன் இப்படி பாடுறான்னு. அவனுக்கு சங்கீதம் தெரியாது, சங்கீதம் தெரிஞ்சிருக்காது. பட் அது கூட நம்ம கரெக்ட் பண்ண, அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சினிமா தான். சினிமாவில் எங்களுக்கு பேன பக்கத்துலேயே கவிஞர் இருக்கும். நாங்கள் தப்பு பண்ணும்போது எங்கள் காலத்தில், இப்போ என்ன இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்போ மியூசிக் டைரக்டர் கூட இருக்கிறது இல்லை. ஸோ அதுதான் பேஷன்.
லேர்னிங். அதே நீங்கள் எடுத்து அதாவது இப்போ நீங்கள் ஒரு கவிஞர் எழுதிட்டாரு, அந்த கவிஞர் உங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பாடுங்கன்னு சொல்கிறாங்க, அந்த பேஷன் இருந்தால் தான் எடுக்க முடியும். சொல்கிறது இசையமைப்பாளர் சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கிட்டு There are so many interlinked things. இப்போ ஆஃப்டர் சம் டைம் ஒரு 10 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. எல்லாருமே பக்தியாக எங்கள் மேலே கௌரவமாக அவர் பாடினா போதும், பாட்டு நல்லா இருக்கும். பட் அந்த கௌரவத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணாலும் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. நமக்கு தெரியாதது கேட்டு சார் ஒரு கவிஞர் வந்து நாங்கள் தப்பாக ப்ரொனன்சியேஷன் பண்ணால் வந்து இது இந்த மாதிரி ஒத்துக்கிறோம், சாரி தெரியல. ஸோ ஒன் லெசன் வி லேர்ன் தட் டே. நெக்ஸ்ட் டைம் வி டோன்ட் ரிப்பீட் தி சேம் மிஸ்டேக். ஸோ ரெஸ்பெக்ட், டிவோஷன், தென் கம்ஸ் தி பேஷன். அந்த பேஷன் முன்னுக்கு கொண்டு போகணும்னா இந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும், மற்றவங்களை பற்றி டிவோஷன் இருக்கணும். எங்கேயாவது நன்மை நடந்தது, யாராவது நல்லா பாடுறாங்க, யாராவது நல்ல இசையமைப்பார்கள், நல்லா இசையமைப்பாங்க, நல்லா எழுதுனாங்கன்னா பஞ்சம் இல்லாமல் பாராட்டணும். அதுதான் முக்கியமானது. அவன் ஏதாவது பாராட்டினா நமக்கு என்ன வருது, போய் மேலுக்கு போய்ட்றான்னு இப்படிலாம் நினைக்கவே கூடாது. அப்போனா அவன் கலைஞனே கிடையாது. ஸோ இதயமும் இதுவும் நல்லா இருந்த இந்த டிசிப்ளினோட இருந்தால்தான் அந்த பேஷன் வரும். இன்னும் அவங்ககிட்ட கூட ஏதோ புதுசாக இருக்குது, அது கற்றுக்கலாமே. ஸோ பேஷன் இஸ் தி அதுக்கு வந்து ஒரு அடிக்கல்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு காங்க்ரீட்டு தான் டிசிப்ளின் அண்ட் எவ்ரிதிங். ஸோ வித்தவுட் பேஷன் யூ கேனாட் டூ எனி திங். இது போதும் எனக்கு வந்துச்சு விட்டாச்சுன்னா at 77 years old he can just sleep every day and கூடும்போது கச்சேரி பாட்டு போகலாம். இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு 77 இல்லை 80 ஆச்சு. 80 he still thinks that ஏதாவது ஒரு புது ராகம், ஒரு புது கீர்த்தனை கற்றுக்கலாமே. இல்லை சாய்ல் அந்த கியூரியாசிட்டி எலிமெண்ட் பாங்கல்ல, அது இருக்கிறதுனால கற்றுக்கிட்டே இருக்கணும். உங்களால் முடிக்க முடியுமா இந்த கடலை குடிச்சு தீர்க்க முடியுமா? ஏன்னா சாகரம் தான் சொல்கிறது சங்கீதம். எப்படி குடிச்சு தீர்க்க முடியும்? அப்போ கிடைச்சதை எவ்வளவு சுத்தமாக நம்ம அந்த பிரசாதமாக எடுக்க வேண்டியது. அதுதான் நான் என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. உண்மையிலேயே பேஷன் மேட் பாசிபிள். ரெண்டு பேரையும் நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக பேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் கிவ் தி கோல். எந்த துறையிலையும், நாட் ஓன்லி எனி துறை, அது இல்லைன்னு நடக்காது. அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க முதல்ல. டிவைன் ரெஸ்பெக்ட். வெரி வர்றவனை பற்றி வர்றவங்களை பற்றி உடனே சிலதெல்லாம் நிச்சயிக்காதுங்க. ஒருவேளை அவன் வந்து ஈஸ்வரனாக இருக்கும், அதுதான் நம்மளோட பழக்கமே. வர்றவன் ஈஸ்வரன் நினச்சிக்கோ. நீ இப்போ ஈஸ்வரனை பார்க்கல, வர்றவன் ஈஸ்வரன் நினச்சிக்கோ. அப்போ அவனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகும். பியூட்டிஃபுல் சார். சிங்கப்பூர் பயணத்துறை வாரியத்தின் சார்பில் ஒரு இரு பெரும் இசை மேதைகளை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து வாய்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ் ப்ரோக்ராம் இசை வித்தியார்த்திகள் தான் சார். இசை ஸ்டூடெண்ட்ஸ், மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை, கடவுள் வந்து எலவு பண்ணலப்பா. நான் வித்வான் கோர்ஸுக்கு போனேன், ஒரு வருஷம் முடிக்க முடியல, வந்துட்டேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீ வித்தியார்த்தியாயிரு, வித்வானாக என்ன. அது வந்து உங்கள் பார்வையில் நீங்கள் அதாவது நம்ம வந்து அர்த்திக்கிறவன், பள்ளிக்கூட கத்துக்கிறவன். உங்களுடைய பார்வையில் நீங்கள் உங்களுடைய மனப்பக்குவத்தில் வித்யார்த்தின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரசிகர்கள் பார்வையில் நீங்கள் வித்யாபதி தான். இல்லை, நாங்கள் எடுக்கிறத அவங்க வந்து இப்படி இருக்கிறவங்க அந்த வித்யார்த்தின்னு தைரியமாக இந்த ஒப்பனா சொல்கிறாங்களே, அப்போ நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போ தென் யூ வில் இம்ப்ரூவ். கரெக்ட். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையாப்பா? பியூட்டிஃபுல்லி சேட். ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பெக்ட், டிவைன் ரெஸ்பெக்ட், டிசிப்ளின் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உயர்வுக்கு மேல் ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு ஆப்டிடியூட் இருக்கிறதுனால. நீங்கள் முதல் ஆப்டிடியூட் சொல்லுங்கள் சார். அந்த ஆப்டிடியூட் இருக்கிறதுனால நான் கற்றுக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பல சாதனைகள் படிச்சிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு லெஜெண்ட்ஸ்னு ரசிகர்கள் மூலமாக அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க இப்போ பார்க்குறப்ப ஈவன் த லெஜெண்ட்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி லேர்னிங். தே ஆர் நாட் சிட்டிங் பேக் அண்ட் சேயிங் இப்போ நான் லெஜெண்ட் அப்படின்னு இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்போட தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி பார்த்து அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் கற்றுக்கணும். இந்த ரசிகர்கள் கற்றுக்குறாங்க. ஸோ அது இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேர்காணல் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ வந்து நிறைவாக உங்களுடைய ரசிகர்களுக்கு, சிங்கப்பூரும் சரி உலகளாவிய ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள், வார்த்தைகள். இவ்வளவு நேரம் பேசுனது அவங்களுக்கு தான். எத்தனையோ பெரிய விஷயங்கள் வந்திருக்கு. சிங்கப்பூர் வாழும்
எல்லா மக்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களை கேட்டுட்டு இன்னும் ரசிக்கிறீங்களே, நீங்கள் பார்க்காத சினிமாவாக, பார்க்காத சிடியாக, பார்க்காத டெலிவிஷன்லாம் எங்கள் பாட்டு வந்துட்டு இருக்குது. ஆனால் நேரில் வந்து பாடும்போது நாங்கள் எப்படி இருப்போம், என்ன பாடுவோம், நாங்கள் 2 பேர் எப்படி இணைந்து இருப்போம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, என்னோட சித்ரா வந்திருக்காங்க, எங்கள் பசங்களும் பாட போகிறாங்க. இது மட்டுமே இல்லை, மியூசிஷியன்ஸ் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அழகான அந்த மாதிரிப்பட்ட இசைக்கருவுகள் எல்லாம் வாசிக்கக்கூடியவங்க வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வரணும்னு எங்களை நீங்கள் வெல்கம் பண்ணுறதுனால தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். நீங்கள் எப்போவுமே செழிச்சிருங்க. அவர் சொன்னார் பாரதத்தில் இருக்கிற மாதிரி, சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லாரும் நல்லா செழிச்சு இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் வாழும்போது தான் நாங்கள் வாழ முடியும். நீங்கள் எங்களை கேட்டு வாழ வைக்கிற தெய்வங்கள் உங்களுக்கு கும்பிடுறோம். கவியரசு கண்ணதாசனுடைய வரிகள், பொன்னல்ல பொருளல்ல புவியாளும் மன்னர் தரும் என்னவெல்லாம் எதுவுமல்ல, மின்னி வரும் மெய்க்கவியின் மெய்யழகை காணும் கால், கண்ணில் வரும் ஒரு துடியே கலைஞருக்கு கோடி பெறும். அதாவது பொன்னும் பொருளும் அல்ல, புவியாளும் மன்னர் தரும், உலகத்தை ஆளக்கூடிய மன்னர் தரும் என்னவெல்லாம் அது கூட இல்லை. ஆனால் ஒரு அபாரமான கலைஞர்களுடைய கலைப்படைப்பை பார்த்து ரசிகர் விடும் ஒரு சுட்டு கண்ணீர் கூட பெரும் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் மகாகவி காளிதாசன் ஒரு படத்துல அவர் எழுதின ஒரு வசனம். இந்த நேரத்தில் அதுக்கு ஞாபகம் வருது. உங்களுடைய நீங்க எல்லாமே உங்க புக்கெல்லாம் இங்க வச்சிருக்கீங்க. இல்லை, நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கூர்மமா ஃபிளாட் இல்லை, நிறைய ஃபில் பண்ணியிருக்கிறதுனால அந்த இது அந்த இந்த நிர்வாகிகள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். அப்படியே இந்த வாரியம் மூலமாக எங்களை இன்னும் அவங்களுக்கு கிட்ட கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி. ஆமாம், நன்றி. Thanks to all the technicians who've been patient enough, even though they didn't understand. They have been capturing us beautifully. They smelled the good thing. Yes. Thank you so much. காட்டுக்குயிலே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல, பாடத்தான் கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.